சூழ்ச்சிகளின் மூலமாக இவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, சண்டை பூட்டி இவங்க பெரிய செல்வந்தர்களாக மாறி கடைசியாக ஹைபரில் தான் சொத்து இருந்துச்சு, மதீனா பிச்சைக்காரங்களாக இருந்தாங்க. அப்போ இந்த சொத்தெல்லாம் பிடுங்கும் போது அல்லாஹ் சொல்றான், மேலும் அல்லாஹ் எந்த செல்வத்தை அவர்களின் பிடியில் இருந்து விடுவித்து தன் தூதரின் பக்கம் திருப்பி கொடுத்தானோ அந்த செல்வம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் கைப்பற்றி அமுத்தி வச்சிருந்தாங்கிறான். அப்போ அந்த செல்வத்தை அவங்க சம்பாதிச்சதா அல்லாஹ் சொல்லலை. யூதர்கள் வச்சிருக்கிற செல்வத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், அமுத்தி வச்சிருந்த செல்வம், புடுங்கி வச்சிருந்தாங்க அவங்க அப்படிங்கிறான். அதை நான் ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறான். ரசூல்லா மதீனாவாசிகள் மேல செஞ்ச மிகப்பெரிய நியாமத்துகள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், பல்வேறு ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரை ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரை கைப்பற்ற வைத்துள்ளானோ அவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் உரியவை. ஏனென்றால் செல்வம் என்பது உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டும் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்தான். இப்படி காசு புடுங்கினது எதுக்கம்மா? சில பேர் மட்டும் பணக்காரனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப பூமியில ரசூலா வந்த நோக்கம் புரியுதா இல்லையா? பணக்காரங்கிட்ட காசு போகக்கூடாது. இப்ப கேபிட்டலிசம் டைரக்டா அட்டாக் பண்ணுதா இல்லையா? அப்ப இது ஏன் இன்னைக்கு இவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? இதுக்கு தான் பயப்படுவோம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இந்த நம்மளுடைய வேலை ஞாபகம் செஞ்சு தொலைச்சிட்டா என்ன பண்றது? இவங்க யாருக்கு கேடையுமே நடக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு டிராக்டர் ஒருத்தர் வாங்குறாரு, விவசாயி வாங்குறாரு, கஜா புயல் ஏதோ வருது, போட்ட முதல்ல போயிடுது, வட்டிக்கு பணம் கட்ட முடியல, அடிச்சு போலீஸை வச்சு என்ன பண்றாங்க, அந்த டிராக்டர் ஜப்தி பண்ணிட்டு போறாங்க. அதே அம்பானி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார், என்ன எனர்ஜி என்னென்னமோ ஆரம்பிச்சார், எல்லாம் லாஸ். அப்போ ரிலையன்ஸ் ஃபோன் என்னாச்சு, காணாமல் போச்சா? ரிலையன்ஸ் ஃபோன் எங்கே போச்சு, காணாமல் போச்சு. இல்லை, அந்த பிஸ்னஸுக்கு அமௌண்ட் யாருது? இந்தியா பேங்க்லேருந்து தானே கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? என்னைக்காவது இவங்களை ஜப்தி பண்ணியிருக்காங்களா? என்னைக்காவது இவங்க கோர்ட்டு படியேறி இருப்பாங்களா? இந்த ரூபா நோட்டு மாறும்போது எங்கேயாவது இப்போ பார்த்தீங்களா இல்லையா? 1000 எவ்வளோ கோடி, 1200 கோடி ரூபா செலவில் நம்மகிட்ட 2000 ரூபா இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபா போய் நிற்போம், காலையிலேருந்து நிற்போம், 1 மணி வரைக்கும் நிற்போம், 9 மணிக்கு போவோம். இந்த ஏடிஎம்ல பணம் இருக்குன்னா நைட்டு 1 மணிக்கெல்லாம் ஓடிட்டு இருப்போம் தெரியுமில்ல, ஏடிஎம்ல பணம் இருக்குன்னு. ஆனால் 1600 கோடி ரூபா போட்டு கர்நாடகாவில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணல, அரசியல்வாதி. இதுதான் சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்துக்கு உடைக்கிற மருந்து யார்ட்டு இருக்கு? முஸ்லீம்கள் இருக்கு. இந்த மருந்தை வச்சிருக்கிறவன், ஏன்னா இந்த வியாதி இன்னும் பெருசாக போகுது, அதற்கு முன்னாடி முஸ்லீம்களை மிரட்டி உட்கார வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அப்போ இவங்களுடைய 2 காலகட்டம் புரியுதா? ஈசா நபி காலகட்டத்திலையும் இவங்க அடுத்தவங்களுடைய காசு ஹராமா பிடிங்கி இது யூஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய பணி.